சிவாய நம. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே இன்று நினதருளாலே உணரன் என் செயலே காண்கிலேனே. இது சிவபோக சாரத்தில் இருக்கிற ஒரு அருமையான பாடல். இன்றைக்கு இறைவன் திருவருளால் ஞான நூலான பெரிய புராணத்திலேருந்து அருமையான திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலேருந்து ஒரு சிந்தனை 771வது திருப்பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் அடியேன் திருப்பாடலை ஓதிவிடுகிறேன். கொற்றவன் தேவியாரும் குலச்சிறையாரும் தீங்கு செற்றவர் செய்யபாத தாமரை சென்னி சேர்த்து பெற்றனம் பெருமையின்று பிறந்தனம் பிறவா மேன்மை உற்றனன் மன்னன் என்றே உளம் கழித்து உவகை மிக்கார். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலுக்கான விளக்கம். கொற்றவன் தேவியாரும் பாண்டியனுடைய மனைவியாரும் நம்ம மங்கையர்க்கரசி அம்மா, குலச்சிறையாரும் அந்த அமைச்சர் குலச்சிறையாரும் தீங்கு செற்றவர், தீங்கினை இங்கே செற்றவர்னா அழித்தவர் நம்ம காடி பிள்ளையார், அவருடைய செய்ய பாத தாமரை தம்முடைய சென்னி சேர்த்துன்னு அர்த்தம். அந்த பிள்ளையாரோட சிவந்த திருவடி தாமரைகளை தம் முடிமீது சேர்த்து வணங்கி. அப்படின்னா என்ன பொருள்னா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் நின்று கொண்டிருக்கிறார், இவங்க அவருடைய திருவடியிலே பணிந்து வணங்குகிறார்கள். அந்த செயல் பெற்றனம் பெருமை. வணங்கும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பெருமை பெற்றோம் அப்படிங்கிறாங்க. பெற்றனம் பெருமை, பெருமை பெற்றனம் யார்? நாங்கள், நாங்கள் பெருமை பெற்றனம் அப்படி அன்வயப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று பிறந்தனம், இன்றே நாங்கள் உய்தி பெற பிறந்தவர் ஆனோம். உய்தின ஈடேற்றம், இந்த பிறவியிலிருந்து ஈடேறுவதற்காக இன்று பிறந்தவர் ஆனோம். பிறவா மேன்மை உற்றனன் மன்னன், நம்முடைய அந்த பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் என்ன ஆனா இனி பிறவி இல்லாத மேன்மையை அடைந்தான் என்று கூறி உளம் கழித்து உவகை மிக்கார். உளம்னா அந்த மனம், மனம் கழிப்படைந்து உவகை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த இருவரும். அந்த அளவில் இந்த திருப்பாடலுக்கான விளக்கம் நிறைவுறுகிறது. இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடம் விண்ணப்பம் வைப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவா.